श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे। சுவாமி ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் என்ற பூர்வ சதகம், அதனுடைய 35வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலையும் ஸ்ரீரங்கன் பவனம், அந்த ஸ்ரீரங்க நகரம், அந்த ஸ்ரீரங்கம் கோவில், அந்த ஸ்ரீரங்க அந்த அந்த இடமே எவ்வளவு அழகான ஒரு கட்டமைப்புடன் அந்த அந்த சப்த பிராகாரத்துடன் எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படிங்கிறத அனுபவிக்கிறார் சுவாமி. பிராகார மத்தியாஜிர மண்டபோக்தியா சத்வீபரத்னாகர ரத்னசைலா சர்வம் சஹா ரங்க விமான சேவாம் பிராப்தேவ தன்மந்திரமாவிரஸ்தி. பிராகார மத்தியாஜிர மண்டபோக்தியா சத்வீபரத்னாகரரத்னசைலா சர்வம் சஹா ரங்க விமான சேவாம் பிராப்தேவ தன் மந்திரம் ஆவிரஸ்தி. தத் மந்திரம் சேரும்போது தன் மந்திரம் ஆகும். தன் மந்திரம் ஆவிரஸ்தி. 7 தீபங்கள், 7 சமுத்திரங்கள், மகாமேரு இவற்றுடன் கூடியவள் பூமி பிராட்டி. 7 தீபங்கள், 7 சமுத்திரங்கள், மகாமேரு மலை, இதெல்லாம் சேர்ந்து பூமி பிராட்டி அவள் திருவரங்கத்தின் விமானத்தை தரிசிக்கிறதுக்கு வந்தாளாம். அப்படி வரும்போது அந்த 7 தீபங்களும் 7 சமுத்திரங்களும் அந்த மகாமேருவும் 7 மதில்களாகவும் சப்த பிராகார மதில்களாகவும் அது சேர்க்கும் வீதிகளாகவும் தெருக்களாகவும் திருமண்டபங்களாகவும் ஆகிவிட்டதோ என்பது போன்று காட்சியளிக்கிறதுங்கிறார் சுவாமி. பிராகாரம், அதாவது 7 பிராகாரங்களை 7 சமுத்திரங்களாக கூறினார் பட்டர். அவற்றின் இடையே உள்ள இணைக்கும் பகுதிகள் 7 தீபங்களாக கூறினார். ஆங்காங்கே உயர்ந்த கோபுர மண்டபங்களை மேருமலையாக கூறினார். இப்படி பூமி பிராட்டி தனது பரிவாரங்களுடன் திருவரங்க விமானத்தை தரிசனம் செய்ய வந்ததாக அனுபவிக்கிறார் சுவாமி. பூமியை சப்த தீபா வசுமதி என்று மகாபாஷ்யாதிகளில் காட்டுகிறார்கள். ஒரு தீவு அப்படின்னா அதற்கு சுற்றிலும் நீர் கடல்லாம் இருக்கும். இங்கு கடல்களும் அதன் இடைகளில் உள்ள தீபங்களும் அத்தீவுகளில் உள்ள பெருமலை காடுகள் குடியிருப்புகள் சோலைகள் போன்று திருவரங்க பெருநகர் காட்சியளிக்கிறதுங்கிறார். எந்த ஸ்ரீரங்க நகரில் பிராகார திருமதில்கள், மத்திய அஜிர இடைக்கழிகள், மண்டப திருமண்டபம் என்கிற உக்தியா என்ற ஒரு வியாஜத்தால் ஒரு ப்ரிடெக்ஸ்ட், அதாவது திருமதில்கள், அந்த இடையில் இருக்கிற அந்த காரிடார்ஸ், அப்புறம் மண்டபம், இப்படி இருக்கிற ஒரு உக்தியா ஒரு வியாஜத்தால் ஒரு ப்ரிடெக்ஸ்ட், அப்படி ஒரு ப்ரிடெக்ஸ்டால் சத்வீப 7 தீபங்களுடன் கூடியதும், ரத்னாகர 7 கடல்களையும் கூடியதும், ரத்னசைலா மகாமேருவுடன் கூடியதும், அப்படி சர்வம் சகாய் நாம் செய்யும் எல்லா குற்றங்களையும் சகித்து கொள்ளும் பொறுத்து கொள்ளும் பூமி தேவி ரங்க விமான சேவாம் ரங்க விமானத்தை சேவிப்பதற்காக ஸ்ரீரங்க விமானத்தை பிராப்தா இவ இங்கு வந்து அடைந்தவள் போல. அப்படி வந்து அடையும் போது அந்த சப்த தீபமும் 7 மதில்களாகவும், அந்த சப்த தீபம் அப்புறம் ரத்னாகரம் 7 கடல்களும் அப்படியே அந்த வீதிகளாகவும், அந்த மேரு மலை அது மண்டபங்களாகவும் ஆகிவிட்டதோ என்று அந்த ஸ்ரீரங்க மந்திரம் இப்பொழுது எதிரே தோன்றி சேவையாகிறது நமக்கு.
பூமி தேவி வந்து சேவிக்கும் போது அப்படியே எல்லாம் அப்படியே அவள் செட்டில் ஆகிட்டா ஸ்ரீரங்க நகரமாக. ஸோ பூமியை சப்தத்வீபா வசுமத்தின்னு மகாபாஷ்யத்தில் சொல்கிற மாதிரி அந்த அந்த கடல்களும் அந்த அந்த தீபங்களும் அந்த பெருமலை காடுகளும் திருவரங்க பெருநகர் விளங்குகிறது. கோவிலை சுற்றி உள்ள 7 பிரகாரங்களே 7 கடல்கள், ஒவ்வொரு திருமதிலுக்கும் இடையில் உள்ள இடைவெளிகளே 7 தீவுகள், ஆங்காங்கு உள்ள மண்டபங்கள் ரத்ன பர்வதங்கள் மலைகள். இப்படி பூமி பிராட்டி தமது பரிவாரங்களுடன் வந்து ஸ்ரீரங்க விமான சேவையை பெற்றிருப்பது போல ஸ்ரீரங்கம் திருக்கோயில் பெரிய கோயில் நமக்கு சேவையாகிறது. அஜிரம், அஜிரம் அப்படின்னா இடைக்கழிகள், இடையில் உள்ள பகுதி. மத்திய அஜிர நடுவில். ஸோ அந்த அந்த பிராகாரத்துக்கும் இந்த பிராகாரத்துக்கும் நடுவில் வீதி. ரத்னாகரம் என்பது கடலுக்கு பெயர். ஏன்னா அங்கே முத்துக்கள் பவழங்கள் முதலியன கடலிலே பெரும்பாலும் தோன்றும் மணிகள். பூமியில் சுரங்கங்களிலிருந்து வைரம் முதலவற்றை வெட்டி எடுப்பது போல கடலின் அடியிலிருந்தும் எடுக்கக்கூடும். அதனால் புவியில் உள்ள அதாவது பூமியில் உள்ள ரத்னங்களை விட கடலில் உள்ளவைகள் அதிகம். ஆகவே ரத்னாகரம் என்று பொருள் படைத்த பெயர் அது. ரத்ன சைலம் அது மேருவுக்கு பெயர். மேருகு சுமேருகு ஹேமாத்ரிகி ரத்னசானுகு சுராலயகான கோஷம். தேவர்களின் உறைவிடமான மேருமலை தங்கத்தாலான மலை. அதில் உள்ள ஒவ்வொரு கற்களும் விலை மதிப்பிட முடியாத ரத்னங்கள். இதெல்லாம் இங்கே ஸ்ரீ பராசர பட்டர் திருவுள்ளப்பட்டு இப்படி அருளுகிறார். சர்வம் சகா பூமிக்கு ஒரு அன்வர்த்தமான ஒரு திருநாமம். சர்வம் சகா நாம் செய்யும் எல்லா குற்றங்களையும் பொறுத்து கொள்ளும் பூமி பிராட்டி. அதை தோண்டி கலகால் எடுத்து அதை வெட்டி அந்த மண்ணை குத்தி அது மேலே காலை வச்சு என்ன எவ்வளவு அத்தனையும் பொறுத்து கொள்கிறார். ஒவ்வொருவர் செய்யும் அசுத்தங்களை மல மூத்திராதிகளை தாங்குகிறார். நாம் சுத்தமாக இருக்க நமது உடலில் உள்ள அழுக்குகளை பூமியில் விடுகிறோம். இதெல்லாம் பொறுத்து கொண்டு தாங்குகிறார் இல்லையா? எம்பெருமானுக்கு சர்வம் சகான்னு திருநாமம். பூ சர்வயோகோ தாரி சகோஹோ இதி கச். ஸோ சர்வம் சகான்னு எம்பெருமானுக்கே திருநாமம். பூஸ்துதி 5வது ஸ்லோகத்தில் சுவாமி தெரிவிக்கிறார். வேதஸ்திருணாவதி விஹார பரிச்சதம் தே விஸ்வம் சராச்சரதயா வியதிபித்யமானம் அம்ப ஸ்வதாஸ்ரிததயா பரிபோஷயந்தி விஸ்வம்பரஸ்ய தயிதாசி ததேக நாமா. விஸ்வம்பரஸ்ய தயிதாசி ததேக நாமா. உலகத்தை தாங்கும் எம்பெருமானுக்கு, விஸ்வம்பரஸ்ய உலகத்தை தாங்கும் எம்பெருமானுக்கு, ததேக நாமா அவன் திருநாமத்தையே உடையவளான தயிதா பிரியமான மனைவியாக நீ இருக்கிறாய். அது என்ன திருநாமம்னா சர்வம் சகா. அவனும் சர்வம் சகா, நீயும் சர்வம் சகா. அவன் விஸ்வம்பரன் உலகத்தை தரிப்பவன், நீயும் விஸ்வம்பரை உலகத்தை தரிப்பவன். உனக்கும் விஸ்வம்பரை என்ற திருநாமம். நீ உனக்கு விளையாட்டு கருவிகளாக இந்த உலகத்தை கொண்டு செயல்புரிகிறாய். இவ்வுலகம் முழுவதும் உன்னை அண்டி இருப்பதால் நீ அதனை பாதுகாக்கிறாய். எம்பெருமானும் நீயும் உலகத்தை தாங்கி நிற்பதால் அவன் திருநாமம் உனக்கு வழங்கியிருக்கிறது. அவனும் விளையாட்டு, அவனும் பாதுகாக்கிறான், அவனும் குற்றங்களை சகித்துக் கொள்கிறான். இப்படி முழுவதும் அவனை ஒத்திருப்பதால் உன்னிடம் அவனுக்கு மிக்க பிரியம் உள்ளது. மாதவியும் மாதவ பிரியாம்னு பூசூக்தம் சொல்றது. அவன் மாதவ பிரியை அவள். அப்படி பூமாதேவியை அனுபவித்தவர். அதே மாதிரி பூஸ்துதியில் 6வது ஸ்லோகத்தில் சர்வம் சகா அதையும் எடுக்கிறார். சர்வம் சகேத்யமனி தியச்சலேதி மாதா விஸ்வம்பரேதி விபுலேதி வசுந்தரேதி அந்யானி சான்ய விமுகான்யபிதான விருத்யா நாமான்யமூனி கதயந்தி தவானுபாவம். பூமித்தாயே, உனக்கு பல்வேறு திருநாமங்கள் உள்ளன. அந்த திருநாமங்களின் பொருளை பார்த்தால் அவை உன் பெருமையை காட்ட வல்லது எல்லாம் தெளிவாக விளங்கும். சர்வம் சகா என்ற திருநாமம் பிராட்டியர், அதாவது நீ பூமி பிராட்டி அடியார்களின் பிழைகளை பொறுத்து கொள்வதும், அவதி என்பது நீ உலகத்தை காத்தலையும், அச்சலை என்பது காப்பதில் உள்ள உறுதியையும், விஸ்வம்பரை என்பது உலகத்தை தாங்கி நிற்றலையும், விபுலை என்பது அளக்க முடியாது இருத்தலையும், வசுந்தரை என்பது உயர்ந்த செல்வத்தை உடையதையும் காட்டுகிறது. இப்படி
இந்த சர்வம் சகாவை ஆச்சாரியன் அழகாக எடுக்கிறார். மந்திரம் ஆவிரஸ்தி, இந்த இடத்துல மந்திரம் ஆவிரஸ்தி, அந்த ஸ்ரீரங்க மந்திரம் இதே எதிரே தோன்றி நமக்கு சேவையாகிறது. ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம்னு தெரிவிக்கப்பட்டது. என எதிரே தோன்றியது ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம். காவேரி விரஜாசேயம் என்று ஸ்ரீரங்க மகாத்மியத்தில் பரமபதநாதன் நித்தியமாய் வீட்டிலிருந்து சேவையாகும். பிரபுவி மதம் என்ற விமானமே ஸ்ரீரங்க விமானமாக பூலோக வைகுண்டத்தில் தோன்றியது என்று உள்ளதை இங்கு அனுசந்திக்க வேண்டும். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.